மத்திய கிழக்கு ஆசியாவில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் தற்போது ஒரு அதிர்ச்சியூட்டும் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் முக்கிய அணுசக்தி தளங்களில் புதிய கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதை காட்டும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. CNN ஊடகம் மற்றும் அறிவியல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு நிறுவனம் இணைந்து ஆய்வு செய்து வெளியிட்டுள்ள இந்த பிரத்யேக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உலக நாடுகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அண்மையில் அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதல்களில் சேதமடைந்த தங்களது அணுசக்தி கட்டமைப்புகளை ஈரான் மீது ரகசியமாக புனரமைத்து வருகிறதோ என்ற சந்தேகத்தை இந்த புகைப்படங்கள் வலுப்படுத்தியுள்ளன. இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களில் ஈரானின் அணுசக்தி தளங்களுக்கு அருகே கனரக கட்டுமான உபகரணங்கள், வாகனங்களின் தீவிர நடமாட்டம் மற்றும் சேதமடைந்த கட்டிடங்களில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் ஆகியவை தெளிவாக பதிவாகியுள்ளன. கடந்த ஜூன் மாத இறுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கையெழுத்தான தற்காலிக அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் மீறுகிறதா என்ற கேள்வியையும் இது எழுப்புகிறது. இருப்பினும் ஈரான் அணு ஆயுத தயாரிப்பிற்கான பணிகளை தொடங்கிவிட்டதா அல்லது தாக்குதலில் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிட்டு இடிபாடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளதா என்பதை இந்த புகைப்படங்களை மட்டும் வைத்துக் கொண்டு முழுமையாக உறுதிப்படுத்திவிட முடியாது என்று பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் ஈரானுடன் போடப்பட்டிருந்த தற்காலிக அமைதி ஒப்பந்தம் முற்றிலும் முடிவுக்கு வந்துவிட்டதாக அறிவித்ததோடு ஈரானின் பல ராணுவ இலக்குகள் மீது வான்வெளி தாக்குதல் நடத்த உத்தரவிட்டார். இந்த மோதலுக்கு மத்தியில் ஈரான் அணுசக்தி தளங்களை மீண்டும் கட்டமைப்பது இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக பேச்சுவார்த்தைகளை முற்றிலும் முடக்கி பிராந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய போரை உருவாக்கும் அபாயத்தை அதிகரித்துள்ளது. தங்களது அணுசக்தி திட்டம் அமைதிக்கானது மட்டுமே என்று ஈரான் தொடர்ந்து கூறி வந்தாலும் அவர்கள் அணு ஆயுதங்களை உருவாக்கி விடுவார்களோ என்று அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் கவலை கொண்டுள்ளன. இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் குறித்து அமெரிக்கா மற்றும் ஈரானிய அதிகாரிகள் இதுவரை எந்த ஒரு விரிவான விளக்கத்தையும் தராத நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது.